கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் யாவரையும் அவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து தேசத்தில் உயர்த்துவாராக. உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் என்னுடைய நன்றியை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அவசியம். உங்களுடைய ஜெபத்தினால் நீங்கள் எங்களை தாங்க வேண்டும். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையில் கொட்டல்பாடு என்கிற பகுதியில் இயங்கி வருகிறது. நியூ இந்தியா சபைகள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தை நேசித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்கள் காரியங்களை தெரிவிக்கலாம். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை கன நித்திரையின் ஆவி. மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். கன நித்திரையின் ஆவி. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஆவி இதனுடைய தாக்குதல்கள் நேரிடுகிறது. கன நித்திரையின் ஆவியினால் ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. பொதுவாக கன நித்திரை என்றாலே, கன நித்திரையின் ஆவி என்றாலே நாம் ஜெபிக்கும் பொழுது வருகிற ஒரு தூக்கம், வேதம் வாசிக்கும் பொழுது வருகிற ஒரு தூக்க நிலை என்று நினைக்கிறோம். அது சரிதான், ஆனால் அது மாத்திரம் அல்ல. கன நித்திரையின் ஆவி ஒரு மனிதருக்குள் வரும் பொழுது வெறும் ஜபம் வேத தியானம் மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் ஒரு சோர்வு அந்த மனிதனை தாக்கும். சரியாக வேலை செய்ய, தன்னுடைய வேலையிலும் சரியாக செயல்பட முடியாது. ஒரு தூக்கம் வரும், ஒரு சோர்வு வரும், ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய ஞாபக மறதி அது ஒரு வியாதியாய், ஒருவேளை அதுக்கு மருந்து கூட எடுப்பாங்க, சரியாகாது. இந்த கன நித்திரையின் ஆவி துரத்தப்படும் பொழுது, வெளியேறும் பொழுது அதில் விடுதலை வரும். உங்களுக்கு அதிகமாக ஞாபக மறதி பிரச்சனை இருக்குதா? சில நினைப்பீங்க வயசாயிட்டா அதெல்லாம் வரும் அப்படின்னு. கன நித்திரையின் ஆவினாலும் இந்த பாதிப்பு வரும். இப்போ சிந்தித்தது ஒரு வினாடிக்கு முன்னாடி வந்தது அப்படி வரல, வார்த்தை இப்படி வந்தது அப்படி வரல, இப்போ தான் நினச்சேன் உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தேன், மறந்து போச்சு. இப்போ தான் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு அது என்ன நினைவுபடுத்த முடியலை. இரவு ஒரு சொப்பனம் பார்த்தேன், அது என்ன நினைவில் வர மாட்டேங்குது. ஒரு தரிசனம் பார்த்தேன், நினைவில் வர மாட்டேங்குது. இப்போ தான் சிந்தனையில் வந்துச்சு, மறந்து போயிட்டு. நேற்றுக்கு என்ன பேசுனேன் ஞாபகம் இல்லை, எதை செய்தேன், இது எங்கே வச்சேன் ஞாபகம் இல்லை. இது ஞாபக மறதி. இது ரெண்டாவது கன நித்திரையின் ஆவியினால் ஒரு சோர்வு. எதையுமே செய்ய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலைக்கு போக மனதில்லை, எப்போவுமே தூங்கிட்டே இருக்கணும், எப்போவுமே தூங்கணும் போல இருக்குது. இது அந்த கன நித்திரையின் ஆவி. தூக்கம் ஒரு மனிதனுக்கு இயல்பாக தேவை, இயல்பாக அவசியம். 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஓய்வு எல்லாருக்கும் அவசியப்படுது. அது சரியான தூக்கம் இல்லாமல் அதிகப்படியான வேலையினால் அலைச்சலினால் சரியாக தூங்காத பொழுது இயல்பாகவே சரீரம் சோர்வு அடையும். இயல்பாகவே சரீரம் தூக்கத்தை விரும்பி எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு போவோம். இது எல்லாருக்கும் வருகிறது. நல்ல தூங்கி 1-2 நாட்கள் நல்ல ஓய்வெடுத்தால் சரியாயிரும், அது வேறு. ஆனால் சிலருக்கு எவ்வளவு நேரம் தூங்கினாலும் அந்த தூக்கம் போகலை, அந்த தூக்க கலகம் போகலை.
எத்தனை நாள் பிள்ளை தூங்கினாலும் அந்த உற்சாகம் வரல அப்படின்னா அது கனநித்திரையின் ஆவி. கனநித்திரையின் ஆவி. மூன்றாவது கனநித்திரையின் ஆவி. வேதத்தை வாசிச்சா விளங்காது. வேதத்தை வாசிக்கும்போது என்ன புரியா, தமிழில் தான் இருக்கு, ஆனால் புரியலை. ஜெபிக்க முடியலை. ஒரு மனமாய் இருந்து மன்றாட முடியலை. ஜெபிக்கணும் நினைப்போம், ஜெபிக்கணும் விரும்புவோம், போய் உட்கார்ந்து இருப்போம், ஆனால் ஜெபம் வராது. கனநித்திரையின் ஆவி. வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. சில தரிசனங்களை பார்ப்போம், அர்த்தம் விளங்காது. சொப்பனங்களை பார்ப்போம், அர்த்தம் விளங்காது. இது கனநித்திரையின் ஆவி. கனநித்திரையின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அந்த மனிதன் ஒரு செயல்பட முடியாத மனிதனாய் மாறுகிறான், செயல் அற்றவனாய் மாறுகிறான். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கனநித்திரையின் ஆவி பிசாசினால் அனுப்பப்படவில்லை. கனநித்திரையின் ஆவி தேவனால் அனுப்பப்படுகிறது. கனநித்திரையின் ஆவி என்னை தாக்கி இருக்குன்னா தேவன் அந்த ஆவியை எனக்குள்ள அனுப்பி இருக்கிறார். இது எனக்கு கொடுக்கப்படுகிற சிட்சை. கனநித்திரையின் ஆவி என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற சிட்சை. இன்றைக்கு நான் இந்த செய்தியில் வசனத்தின் மூலமாக எப்படி கனநித்திரையின் ஆவி நமக்குள்ள வருது, எப்படி செயல்படுது, எப்படி இதிலிருந்து விடுதலை ஆவது, இதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்ல போகிறேன். இந்த பாதிப்போடு இருக்கிறவங்க, இதிலிருந்து விடுதலை வேணும்னு விரும்புகிறவங்க, இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவங்க கொஞ்சம் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். ரோமர் 11:8 இப்படியாய் சொல்லுகிறது, கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. கனநித்திரையின் ஆவி என்ன செய்கிறது? கண் காண முடியாது. கண் தெரியும், மாம்ச கண்ணு தெரியும். ஆவிக்குரிய கண் மறைகிறது. மாம்ச கண் சில நேரங்களில் மங்குகிறது. நல்ல கண் பார்வை தெளிவு இருக்கும், ஆனால் இந்த பக்கத்தில் நிற்க ஒரு ஆள் தெரியும், எதர்ச்சியாக கவனிக்க மாட்டோம். ஏதோ ஒரு காரியம் நமக்கு முன்னாடி இருக்கு, நம்ம கண்ணு அப்படி மறைந்திருக்கும், பார்க்கல தெரியல எனக்கு. இது கனநித்திரையின் ஆவி. சில பொருட்களை தேடி தேடி அலைவாங்க, கிட்ட தான் இருக்கும், கிட்ட முன்னாடி டேபிளில் இருக்கும், எங்கெங்கேயோ அலைவாங்க, கண்ணு அது தெரியல. இது கனநித்திரையின் ஆவினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டீங்க. அடிக்கடி இந்த மாதிரி பாதிப்பு வரும். எப்போது ஒருக்கா என்றையோ ஒரு நாள் வருவது கனநித்திரையின் ஆவி அல்ல, அது இயல்பாக எல்லாருக்கும் வர்றது தான். ஆனால் அடிக்கடி இந்த பிரச்சனை கண்ணு முன்னாடி இருக்கும். நீங்கள் தேடி 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 வீடெல்லாம் அலைவீங்க, முன்னாடியே இருந்திருக்கும். அடிக்கடி இந்த பிரச்சனை வருதா, நீங்கள் அந்த பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கனநித்திரையின் ஆவி உங்களை தாக்கி இருக்கு. அது ரிலீஃப் உண்டு, விடுதலை உண்டு. அதை தேவன் கொடுக்கிறார். என்ன செய்யணும் அதுக்கு? நீங்கள் அதை தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். கேளாதிருக்கிற காது. தேவன் பேசுவார் நம்ம கூட. ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம், கர்த்தர் நம்ம கூட பேசுவார். நமக்கு விளங்காது. ஒரே சபையில் ஆராதிப்போம், பல வருஷமாக அதே சபைக்கு போவோம், பிரசங்கங்களை கேட்போம். அடுத்த நாள் காலையில் என்ன பிரசங்கம்னு நமக்கு தெரியாது. அப்படிதானா? வாரம் வாரம் பிரசங்கத்தை கேட்போம், முதல்ல போவோம் சர்ச்சுக்கு, பிரசங்கம் எல்லாம் நல்லா கேட்போம், சில நேரம் குறிப்பும் எடுப்போம். நேற்றுக்கு என்ன பிரசங்கம், ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையில் ஞாபகத்தில் இருக்காது. பைபிள்லாம் நல்லா படிப்போம்.
காலையில் பைபிள் படித்தோம், மத்தியானத்துக்கு மேலே இன்னைக்கு காலையில் என்ன படித்தோம், என்ன சாப்டர் படித்தோம் நினைவில் இருக்காது. கனநித்திரையின் ஆவி. பிரசங்கத்தையெல்லாம் நல்லா கேட்டோம், நல்லா தான் இருந்து பிரசங்கம். சில பிரசங்கம் நல்லா இருந்து, பாஸ்டர் இன்னைக்கு நல்ல பிரசங்கம் பண்ணாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்க அது தெரியாது, மறந்துட்டு. மறதி மனித இயல்பு தான். ஆனால் அளவுக்கு மிஞ்சின அந்த மறதி தேவனுக்கு அடுத்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல், விளங்கி கொள்ள முடியாமல், செவி அடைத்து போன நிலைமை. 1 மணி நேரம் கத்தி கத்தி குடல் வலிக்க அந்த ஊழியர் பிரசங்கம் பண்ணியிருப்பார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிறு நான் என்ன பிரசங்கம் பண்ணினே அப்படின்னு சபையில் கேட்டா ஏதோ 1-2 இருக்குன்னு நினைவு இருக்கும். மற்றவங்களுக்கு என்ன கேட்டோம்னே ஞாபகம் இல்லை, செவி அடைச்சிருக்கு. கர்த்தர் அவங்கக்கிட்ட பேசியிருப்பார், அவங்களுக்கு தேவையான வார்த்தையை பேசியிருப்பார், அவங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்துருப்பார். ஆனால் உணர்வே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருந்துருப்பான். கனநித்திரையின் ஆவி. கனநித்திரையின் ஆவி தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். வசனத்தில் இருக்கு பார்த்தீங்களா, தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இதை கொடுத்ததே தேவன் தான். ஏன் தேவன் கொடுத்தார்? ஏன் எனக்கு இந்த கனநித்திரையின் ஆவியை கொடுத்து என் காதை கேட்க முடியாமல் ஆக்கி, என் கண்ணை பார்க்க முடியாமல் ஆக்கி, எனக்கு ஏன் ஒரு கனநித்திரை, ஒரு மயக்க நிலையில், ஒரு மங்கி போன நிலையில் தேவன் ஏன் என்னை வைத்தார்? ஏன் எனக்கு இப்படி ஆயிற்று? ஏன் இந்த சிக்ஷை? ஒன்று, நாம் செய்த பாவம். தேவன் விரும்பாத ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பதற்கு தேவன் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சிக்ஷைகளில் ஒன்று கனநித்திரையின் ஆவி. ஒரு தேவ ஊழியர் இப்படியே சொன்னார். ஒரு மிகப்பெரிய திருச்சபையின் தலைமை போதகர், பரிசுத்தவான், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராய் நடத்துகிற ஒரு தேவ ஊழியர். அதிகாலை இருட்டோடு எழும்பி தேவ சமூகத்தில் பல மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன். இப்போது வழக்கமாக எழும்புகிற அதிகாலை நேரத்தில் எழும்ப முடியவில்லை. 1 நாள் ஆயிற்று, 2 நாள் ஆயிற்று. தூக்கம் கண்ணை கறக்குகிறது. இப்படி இருந்ததே இல்லை. இயல்புக்கு மாறாய் இருக்குது. 2-3 நாட்கள் அப்படியே ஓடினது. மறுபடியும் இந்த ஊழியர் விடாப்பிடியா அவரே பலவந்தமாக எழும்பி ஜெபிப்பதற்காக போய் அமர்ந்தார். ஜெபிக்க முடியவில்லை. அங்கேயும் தூங்கி தூங்கி விழுகிறார். ஜெபம் வரவில்லை. அதிகாலையில் ஜெபிக்க முடியவில்லை. அது அவருக்கு உயிரே போனது போல ஆகிவிட்டது. என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிற்று? என் ஜெப வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிற்று? ஏன் என்னால் ஜெபிக்க முடியவில்லை? அந்த குறித்த நேரம் வரும் பொழுது தேவனே எழுப்பி விடுவது போல இருக்கும். இவர் அசந்து தூங்கினாலும் கர்த்தரே தட்டி எழுப்புவார். அப்படிப்பட்ட அனுபவம் உடைய மனுஷன் தன் வாழ்க்கையில் அந்த நேரத்தை தவற விட்டதே இல்லை. தேவ சமூகத்தில் போய் ஆராதித்து துதித்து தேவ பிரசன்னத்தில் நிறைந்து ஆவியில் ஜெபிக்கக்கூடிய தேவ மனிதன். சில தினங்களாய் முடியவில்லை. தேவனுடைய சமூகத்தில் தனித்து உட்கார்ந்து அழுதார். ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த நிலைமை? என் பாவம் என்ன எனக்கு உணர்த்த? கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். பாருங்க, சில தினங்களுக்கு முன்பதாக அவர் தன் வாகனத்தில் வருகிறார். ஒரு பைக்கில் ஒரு வாலிபன் அதிவேகமாக வாகனத்தை தாண்டி முந்தி செல்கிறான். அதிவேகம், கண் இமைக்கிற நேரத்தில் அவன் மிக தூரத்து போய்விட்டான். அதிவேகம். அவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்த இந்த தேவ ஊழியர் கோபத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கிறுக்கன் ஏன் இப்படி போகிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். கிறுக்கன் ஏன் இப்படி போகிறான்? அந்த வார்த்தை கத்த சொன்ன அந்த வார்த்தை அது நான் விரும்பாத ஒரு வார்த்தை. அதான் கனநித்திரையின் ஆவி உனக்குள் வந்தது. என்னுடைய சிக்ஷை
பாருங்க, நாம் எதிர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, யாரையோ குறை சொல்லி பேசியிருப்போம், யாரையாவது கெடுத்து பேசியிருப்போம். அடுத்த நாள் ஜெபம் வராது. சும்மா உட்கார்ந்து வீணா உலக கதை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசியிருப்போம், அடுத்த நாள் ஜெபம் வராது. சிலர் நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், நிறைய நேரம் ஜெபம் பண்ணினேன், நல்லா ஜெபம் பண்ணினது, ஆவிக்குரிய பெருமை, அவ்வளோதான். அடுத்தது ஒரு வாரத்துக்கு ஜெபம் வராது. எந்த ஒரு தேவ பிள்ளை தன் ஜெபத்தில் திருப்தி ஆகி நான் நல்லா ஜெபிச்சுட்டு அப்படி நினைக்கிறாங்களோ அவ்வளோதான், கனநித்திரையின் ஆவி பிடிக்கும். சிற்சை. ஒரு தேவ பிள்ளை வீணா பேசுகிற 4 பேரோடு உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டா போதும், அவ்வளோதான் சிற்சை, கனநித்திரையின் ஆவி. ஜெபம் வராது, வேதம் புரியாது, வெளிப்பாடு வராது, தரிசனம் வந்தாலும் விளங்காது, தேவ வார்த்தை புரியாது, பைபிள் எடுத்து படிக்க முடியாது, உறக்கம் வரும். டிவியில் செல்ஃபோனில் ஏதோ தேவையில்லாத ஒன்றை பார்த்து நேரத்தை வீணடிச்சிருந்தா, உங்களுக்கு தகுதி இல்லாத அவசியமற்ற ஏதோ ஒன்னோடு நேரத்தை செலவழிச்சிருந்தா, கனநித்திரையின் ஆவி பிடித்து கொள்ளும். தேவன் விரும்பாத ஏதோ ஒன்றுக்கு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் அனுமதி கொடுத்திருந்தாலும் கனநித்திரையின் ஆவி பிடித்து கொள்ளும். அது சிற்சை. யோபு புஸ்தகம் 33வது அதிகாரத்தில், யோபு 33:15-16 கனநித்திரை மனுஷன் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேலே அயர்ந்திருக்கையில், அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு. எப்படி நல்லா தூங்கும்படி கனநித்திரையின் ஆவியை கொடுத்து சொப்பனம் வருது, இனி சம்பவிக்க போகிறத வெளிப்படுத்துகிறார். தரிசனமான சொப்பனம். சொப்பனத்தில் பலவிதம் இருக்கு. தரிசனமான சொப்பனம், சொப்பனம் போலே இருக்காது, தரிசனம் போல இருக்காது, தூங்குனது போல இருக்காது, முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த நேரத்தில் வரக்கூடிய தரிசனமான சொப்பனத்தினால மனுஷனுடைய செவிக்கு, அவன் காதுகள் கேட்கும்படி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தாம் செய்யும் காரியத்தை, அவர் செய்கிறத, இனி வரப்போகிறத வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திட்டு அதை முத்திரை போடுகிறார். அவனுக்கு விளங்கல்ல, அவனுக்கு அது புரியல, சில நேரம் அது மறந்தே போகுது, அழிந்தே போகுது, பார்த்த மாதிரியே ஞாபகத்தில் இல்லை, நடந்து முடிஞ்ச பிறகு ஞாபகத்துக்கு வரும். கர்த்தர் இப்படி காட்டினாரே, பைக்கில் போகும்போது இடிக்கிற மாதிரி, நடந்து போகும்போது கீழே விழுற மாதிரி, கால் தட்டுற மாதிரி, ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறத முன்கூட்டி ஆண்டவர் உணர்த்தி செவிகள் கேட்க சொன்னாரே, நடந்த பிறகு ஞாபகம் வரும். எதுக்குன்னா 17ஆம் வசனத்தில் இருக்கு, மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். எதுக்கு இந்த சிற்சை ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்க. ஏதோ ஒன்று ஆண்டவர் பிரியம் இல்லாத செய்துட்டே இருக்கான். தேவனுக்கு பிரியம் இல்லாத ஏதோ ஒன்று வாழ்க்கையில் இருக்குது, அதை விட்டு அவன் நீங்கணும். ஏதோ பெருமை உள்ளே இருந்துகிட்டே இருக்குது, அந்த பெருமை அடங்கணும். தன்னை ஏதோ பெருசாக நினச்சிட்டு இருக்கிறான், அந்த அடக்கணும். அதுக்கான ஒரு சிற்சை கனநித்திரை. காரியத்தை சொல்லாமல் இருந்திருந்தா பிரச்சனை இல்லை, வெளிப்படுத்தாமல் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. அனைவன் தூங்கும் பொழுது தரிசனமான சொப்பனத்தில் ஆண்டவர் தான் செய்ய போகிறத அவன் காதுகள் கேட்க சொல்லிட்டு அப்படியே முத்திரை போட்டுட்டார்.
மறுபடியும் அதை அவன் நினைவில் வராதபடி அடைக்கிறார். அவன் சிந்தித்தாலும் கண்டுபிடிக்க முடியாமல் அடைச்சி வைக்கிறார். சில நேரத்தில் நமக்கு வரக்கூடிய சொப்பனம் தரிசனம் நமக்கு அது ஒரு மாதிரி மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கும். அடுத்த காலையில் எழும்பி எவ்வளோ உட்கார்ந்து யோசித்தால் ஞாபகத்தில் வராது. ஏதோ சொப்பனம் பார்த்தனே ஏதோ ஒன்று வர மாதிரி பார்த்தனே மறந்துருக்கோம். கொஞ்ச நேரம் யோசித்து நம்மளும் விட்டுருவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அடுத்த சில நாட்கள் அது அப்படியே நடக்கும். நடந்த பிறகு ஆமாம் அப்படி நம்ம பார்த்தோமே ஞாபகம் வரும். எதுக்கு ஆண்டவர் அப்படி செய்தார்? எனக்கு அதை ஞாபகப்படுத்தி, எனக்கு அதை உணர்த்தி, என்னை தெளிவுபடுத்தி, என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்காமல் ஆண்டவர் பார்த்துருக்கலாமே, ஏன் அதை செய்தார்? அப்போ தான் யோசிப்போம், ஏன் எனக்கு இந்த தரிசனம் மறந்து போச்சு? சிலர் யோசிக்க மாட்டாங்க, ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அப்படி யோசிக்காதவங்க விடுதலை பெற முடியாது. யோசிக்கணும். இன்னைக்கு நீங்கள் அதை சிந்திக்கணும். ஏன் இப்படி நடக்குது? எனக்கு இந்த வசனத்தில் சொல்கிற மாதிரி தான் எனக்கு நடக்குது. நிறைய நாட்கள் நடந்திருக்கு. ஆண்டவர் வெளிப்படுத்தினார், காண்பித்தார், ஆனால் மறந்து போச்சு. அப்படி விட்டுட்டேன். ஜெபிக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஜெபிக்காமல் விட்டுட்டேன். அதே போல் அந்த பலவீனம் வந்துட்டு, அந்த பாதிப்பு வந்துட்டு, இப்போ தான் உணர்வு வருது. ஏன் இப்படி நான் விட்டுட்டேன்? ஏன் எனக்கு அப்படி மறந்தது? ஏன் எனக்கு நினைவில் வரல? தேவன் அப்படி செய்தார். எதுக்கு அப்படி செய்தார்னா, நான் செய்கிறது ஏதோ ஒன்று அவர் விரும்பலை. ஏதோ ஒரு பாவம் என்கிட்ட இருக்கு, அதை உணரணும். நான் உணரணும். ஏதோ ஒரு பெருமை எனக்குள்ள இருக்கு, அதை உணரணும். அதுக்காக அப்படி செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 10-11 வாசிக்கும்போது, கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி. யார் வரப்பண்ணது? கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அது என்னால் முடியாது என்று சொல்லுவான். வாசிக்க தெரியாத இடத்துல புஸ்தகத்தை கொடுத்து நீ வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். வாசிக்க தெரிந்தவன்கிட்ட கொடுத்து இதை படிப்பா அப்படின்னா, இப்போ எனக்கு வாசிக்க தெரியல, கண்ணு அடைச்சிருக்கு. தெரியாதவன்கிட்ட கொடுத்தா அவன் தெரியாதுன்னு சொல்லுவான். தெரிஞ்சவனாலும் முடியலை. அபிஷேகம் பெற்றவனால, தீர்க்கதரிசன வரம் பெற்றவனாலையும் தான் பார்த்த, ஆனால் கேட்ட இந்த தரிசனத்தின் அர்த்தத்தை விளங்கி கொள்ள முடியல. ஏன்? கன நித்திரையின் ஆவி கர்த்தர் அனுப்பிட்டார். என்ன பார்த்தாலும் தெளிவு வரல, எவ்வளோ ஜெபித்தாலும் ஆலோசனை கிடைக்கல, வெளிப்பாடு கிடைக்கல. கன நித்திரையின் ஆவியினால் வருவது. கர்த்தர் அதை அனுப்புகிறார். எதுக்கு? எதனால்? என்ன? 13ஆம் வசனம் சொல்ல, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இவன் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கு. இவள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கு. மாயமாலமான ஆராதனை, வெளிவேசமான ஆராதனை. வாய் ஸ்தோத்திரம் பண்ணும், இருதயம் எங்கேயோ சுத்தம். வாய் அந்நிய பாஷை பேசும், இருதயம் எங்கெல்லாமோ சுற்றிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன சிக்ஷைன்னா கன நித்திரையின் ஆவி. இது கடைக்கு ஆண்டவர் கொடுக்குற சிக்ஷை கன நித்திரையின் ஆவி. அந்த மனுஷனால் அடுத்தது ஆராதிக்க முடியாது. தூக்கமாக வரும். வீட்டில் போய் தனியாக ஜெபிக்க முடியாது, தூக்கம் வரும். வேதம் வாசிக்க முடியாது, விளங்காது. நல்ல அபிஷேகம் பெற்று வெளிப்பாடு உள்ளவனுக்கு வெளிப்பாடு இருக்காது. தரிசனம் பார்த்தாலும் விளங்கல்ல. வேத வசனத்தை படித்தாலும் வியாக்கியானம் வராது. தேவன் கொடுக்குற சிக்ஷை. அப்போ ஆராதனையை உண்மையாக ஆராதிக்கணும். பாடுற பாட்டை உண்மையாக பாடி ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம் உண்மையாக உள்ளத்தில் இருதயத்திலேருந்து வரணும். மாயமாலம் பண்ணக்கூடாது, உதட்டில் மாயம் பண்ணக்கூடாது. தேவனை ஏமாற்ற முடியாது. இப்படி நம்ம மாயமாலம் பண்ணி ஆராதிச்சுட்டு மற்றவங்களை பார்க்கணும்னு சொல்லி
ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நம்மளை கனனித்தரின் ஆவி பிடித்து கொள்ளும். சில பிள்ளைகள் வந்து பாஸ்டர் ஜெபிக்க முடியலை, ஜெபம் வரல, ஜெபிக்க உறக்கமாக வருது, ஜெபமே வரல, ஜெபிக்க உட்கார்ந்து உறக்கமாக வருது. பிசாசு போராட்டம் நிச்சயமாக இல்லை. அப்படி நிறைய பேர் நினைக்காங்க. பிசாசு போராட்டம். கனனித்தரின் ஆவி கர்த்தர் அனுப்பினார். இப்போ எப்படி விடுதலை கிடைக்கும்? நம்ம உண்மையாக ஆராதிக்கணும், மனம் திரும்பணும், தன் தவற அறிக்கையிட்டு மனம் திரும்பணும். எங்கேயோ ஆண்டவர் பிரியம் இல்லாத காரியத்தை செய்துட்டு இருக்கீங்க, எங்கேயோ ஒரு பெருமை, எங்கேயோ தேவன் விரும்பாதது செய்கிறீங்க, உணர்வடைஞ்சு மனம் திரும்பணும். வேற யார் ஜெபிச்ச விடுதலை கிடைக்காது. நீங்கள் உங்கள் தவறுகளை உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஜெபிக்கும்போது விடுதலை வரும். 15வது வசனம் சொல்லுது, தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவன் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. எப்படி ரகசியமாக பாவம், வெளியில் நல்லவனை போல நடிக்கியது, அந்தரங்கத்தில் பாவம். யாருக்கு தெரியும்? நான் ரகசியமாக செய்யறது யாருக்கு தெரியும்? நான் வீட்டில் இருந்து குறை சொல்லிட்டு இருக்கிறது யாருக்கு தெரியும்? வெளியில் பார்த்தா பாஸ்டர் பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட், வீட்டில் தன் மனைவி பிள்ளைகள்கிட்ட பாஸ்டர்கிட்ட குறை சொல்லிட்டு இருக்குது யாருக்கு தெரியும்னு அவன் நினைப்பான். ஆனால் சகலவற்றையும் பார்க்கிற ஒரு தேவன் கனனித்தரின் ஆவி அனுப்புவார். வெளியில் ஒரு ஆளை பார்க்கும்போது நடிப்பு வேஷம் காண்பிச்சு அந்தரங்கத்தில் அந்த ஆளுக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபடும்போது கனனித்தரின் ஆவி வந்து பிடிக்க. வெளியில் பார்க்கும்போது சிஸ்டரை பிரைஸ் அலாட் அப்படின்னு சொல்லியது, சிஸ்டர் இல்லாதப்ப வேற சிஸ்டர்கிட்ட இந்த சிஸ்டரை பற்றி கெடுத்து பேசியது என்ன ஆகும்னா கனனித்தரின் ஆவி வந்து பிடிக்கும். அப்புறம் இந்த சிஸ்டருக்கு ஜெபம் வராது. இதுதான் சபையில் நல்ல அந்நியவாசம் நல்லா துள்ளி ஆராதிச்சுட்டு வீட்டில் போய் அவ்வளவு சீரியலையும் உட்கார்ந்து பார்க்குது. அடுத்த 2 நாளில் ஜெபம் இருக்காது, ஜெபம் வராது. ஜெபம் போச்சுன்னா வீட்டில் எல்லா பிரச்சனையும் வந்துடும். நம்மளால் ஜெபிக்க முடியலை, ஜெபம் வரலைன்னா நமக்கு வியாகுலம், வீட்டில் வாழ்க்கையில் அத்தனை நெருக்கமும் உள்ள நுழைஞ்சிடும். அப்புறம் வரணும், பாஸ்டர் ஜெபம் வரல, ஜெபிங்க, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. பிசாசு போராட்டம். சீரியல் பார்த்தாக இப்படி ஆனது. கர்த்தர் அனுப்பி இருக்கிறது கனனித்தரின் ஆவி, பிசாசு இல்லை. மனம் திரும்பும்போது, தன்னுடைய தவறை உணரும் போது, தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்புவதாலிருந்து விடுதலை வரும். அதுக்கு தான் கர்த்தர் அதை அனுப்பி இருக்கிறார். தன் பெருமையை உணர்ந்து மனம் திரும்பும் போதுதான் அதுலேருந்து விடுதலை வரும். நான் நல்லா ஜெபிக்கிறவன் ஆக்கணும் அப்படின்னு பெருமை வந்துட்டாலே அப்புறம் ஜெபம் பண்ண முடியாது. எனக்கு ஆண்டவர் இதையெல்லாம் வெளிப்படுத்தினார், எனக்கு தரிசனத்தை காண்பித்தார், எனக்கு சொப்பனத்தை காண்பிச்சார்னு ஒரு பெருமை வந்துட்டுனாலே அடுத்த வராது. அப்புறம் தரிசனத்துக்கு விளக்கம் புரியாது, சொப்பனத்துக்கு விளக்கம் புரியாது. விளங்காமல் தனக்கு தோணதெல்லாம் சொல்லிட்டு நடப்பான். கனனித்தரின் ஆவி பிடிச்சவன். சில தரிசனங்களை சில வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்திருப்பார், அதுக்கு நல்ல வியாக்கியானங்களை கொடுத்திருப்பார். உடனே பெருமை, ஆண்டவர் எனக்கு காண்பித்தது நடந்தது, ஆண்டவர் எனக்கு சொன்னது நடந்தது. இதில் பெருமை பாராட்டுக்கு என்ன இருக்கு? வேதம் சொல்லுது நாம வெறும் மண்ணு. கர்த்தர் அதை நமக்கு காண்பித்தார் நம்ம ஜெபம் பண்றதுக்காக, அவ்வளோந்தான். அதில் பெருமை பாராட்டினா அடுத்தது தரிசனம் எல்லாம் முத்திரிக்கப்பட்டது போல இருக்கு, விளங்காது. ஆண்டவர் காண்பிச்சது என்னன்னே புரியல. இவனா ஒரு அர்த்தத்தை சொல்லி ஜனங்களையும் குழப்புவான், மற்றவங்களையும் பாழாக்குவான். மற்றவர்களை இடற பண்ணுறவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய கல்லா கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போடணும். நிலைமை கடைசியில் அப்படி மாறும். அப்போ தரிசனத்துக்கு அர்த்தம் புரியலையா, சொப்பனத்துக்கு அர்த்தம் விளங்கலையா, சும்மா இருக்கணும். அதை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அவங்களையும் குழப்பக்கூடாது.
நம்ம பார்க்கிற தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் வேத வசனத்தின் அடிப்படையான ஒரு விளக்கத்தை ஆவியானவர் தரணும். வேத வசனத்தோடு ஒத்து, விசுவாச பிரமாணத்தோடு ஒத்து ஒரு விளக்கத்தை ஆவியானவர் தரணும். அப்படி தராமல் இன்னொரு ஆள்கிட்ட போய் அதை சொல்ல போகக்கூடாது. கன நித்திரையின் ஆவி நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும். தேவனே அதை அனுமதித்த சிக்ஷை, அதனால் வரக்கூடிய பாதிப்பு என்ன நம்ம பார்த்தோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த மகிமையான தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேக நேரங்களில் இந்த கனநித்தரின் ஆவியில் அகப்பட்டு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், தொழிலில், குடும்பத்தில் பல வேதனைகளை சந்திக்கிறோம். இன்றைக்கு இது எதனால் வருது, அது எப்படி அதில் ரிலீஃப் ஆகுது என்பதை சற்று தியானித்திருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான விடுதலையை நீர் கொடுப்பீராக. அதை சுதந்திரிக்கத்தக்க கிருபை கொடுப்பீராக. நன்மையை சுதந்திரிக்க கிருபை கொடுப்பீராக. தன் பிழையை உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்ப ஆண்டவர் உதவி செய்யுங்க. தன் பெருமையிலிருந்து மனம் திரும்பி வர உதவி செய்யுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலிருந்து விலகி வர உதவி செய்யுங்க. உற்சாகத்தின் ஆவியை சுதந்திரிக்கட்டும். பெலத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளட்டும். வல்லமையின் ஆவியை பெற்றுக்கொள்ளட்டும். அனல் மூட்டப்படட்டும். மறுபடியும் பிரகாசிக்கட்டும். உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர்